ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டு மக்காச்சோளத்தை எப்படி அவிக்கிறது சுட்டு சாப்பிட்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நாட்டு மக்காச்சோளம் கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட்டாக இருக்கிற ஸ்வீட் கார்னை வாங்கி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. வாய்க்கு நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக எங்கேயாவது நாட்டு மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே வாங்கி வேக வச்சோ சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வயசில் இந்த மாதிரி தான் நம்ம கார்ன் வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்போல்லாம் ஸ்வீட் கார்னுன்றது கிடையவே கிடையாது. ரீசெண்டாக வந்தது தான் அந்த ஸ்வீட் கார்னு. குழந்தைங்களுக்கு வாய்க்கு வலிக்காமல் சாப்பிட்றதுக்காக அதிகமாக ஸ்வீட் கார்னே வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி தரவே மாட்டேன். வாங்கினா நாட்டு மக்காச்சோளம் தான் வாங்கி கொடுப்பேன். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்ன் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியும் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்காச்சோளம். எனக்கு சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி டேஸ்ட்டில் பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே லாஸ்ட்டாக சாப்பிட்டீங்க அதையும் சொல்லுங்கள். பாய்.